வாழ்க்கையில் எது முக்கியம்? லவ்வா, ஃபேமிலியா? ஆன் ஒன் ஹேண்ட் நம்மளை வளர்த்து ஆளாக்குனதே நம்மளோட ஃபேமிலி தான், அப்பா அம்மா எல்லாரும். ஆனால் நம்மளோட ஃப்யூச்சர் இஸ் த லவ் ஆஃப் அவர் லைஃப், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், யாரா வேணா. ஆனால் நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்மளோட கடந்த காலத்தை அப்படி மறந்துட முடியுமா? தூக்கி போட முடியுமா? ஹாய், I'm Amit Bhargav and welcome to Flames Podcast Episode 2. ஸோ லாஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சிங்க, நிறைய இமெயில்ஸ் சென்ட் பண்ணிங்க, நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தேட். ஸோ இந்த எபிசோடில் லவ் ஆர் ஃபேமிலி இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேர் லவ் பண்ண நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் கிடைச்சது. ஷி ஹஸ் ஷேர்ட் வித் மீ some very beautiful aspects of her life and her career and her love life. ஸோ அது நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அது மூலயமா இந்த தீமை இல்லை இந்த சப்ஜெக்டை பிரேக் டவுன் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு இட். சார், I am in a relationship for more than 8 years. To be very frank, it is a very smooth, happy-go-lucky relationship where we both never exchange gifts on special occasions or wishing each other on at 12 midnight of our birthdays. We are very happy with each other and are both very financially stable. Now the twist came when my parents started searching alliances for my marriage. I have spoken to my parents already and they objected very politely. Even he spoke to my dad, same reply again politely. They even brought 2 families to see me. I somehow managed to reject them, but this way of handling is not going to work for me for very long. I'm always a daddy's girl and I'm really worried about his health now. I'm just 26 years old now and my mom and my dad have started feeling bad that I'm unmarried. Dad is not sleeping these days. He has become very lean. He looks tired and sick always. I can't see that majestic man like this. Now I don't know what to do, sir. I need to consider both my parents and my guy. I want both of them to be happy. ஸோ பேசிக்லி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வருஷமாக அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் 2 பேருக்குள்ளே இல்லை. இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்னா 12 மணிக்கு பர்த்டே அன்றைக்கி 12 மணிக்கு விஷ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். ஆனால் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. இயல்பான ஒரு ரிலேஷன்ஷிப், அன்பான ஒரு கப்பல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் பொலைட்டாக சொன்னார், எனக்கு இந்த பையனை பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் போய் அப்பாவை சந்தித்ததும் அதே பதில் தான் கிடைச்சிருக்கு, இந்த பையன் வேணாம், லெட்ஸ் நாட் கெட் இன் டு திஸ் எனி ஃபர்தர், ரொம்ப பொலைட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி நான் ஒரு 2 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஆனால் நான் 2 பேரையும் வேணான்னு சொல்லிட்டேன். இப்படியே போக முடியாது, ஏதாவது ஒரு தீர்வு வேணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எப்படி இது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு ஜென்யூனான ஒரு சிக்கல் தான். ஏன்னா ஷீ இஸ் வெரி மச் இன் லவ் வித் திஸ் பாய். 8 வருஷமாக காதலிச்சிருக்காங்க. பட் இதை எப்படி கொண்டு போகிறது? எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா ஐ எம் ஆல்வேஸ் அ டேடிஸ் கேர்ள் அண்ட் எங்கள் அப்பா ரொம்ப எனக்கு கல்யாணம் ஆகாதது பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல், அவரை அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய அப்பாவை அப்படி பார்க்க ஆசைப்படவே மாட்டாங்க. எப்போவுமே எங்கள் அப்பா கெத்தாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில்?
லவ்வை விட்டு கொடுக்குறதா இல்லை அப்பாவை விட்டு கொடுக்குறதா? அவங்க சொல்லியிருக்காங்க, த மெயின் ப்ராப்ளம் ஹியர் இஸ் காஸ்ட். வழக்கம் போல் இது ஒரு ஜாதி பிரச்சனை தான். நெக்ஸ்ட், our family is well educated from generations to generations. நல்லா படித்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. But his family is totally uneducated. My dad is scared of sending me into an environment where they never had a working woman. அவங்க வீட்டில் யாருமே வேலை செஞ்சதில்லை. பையனோட வீட்டில் பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறதில்ல, வீட்டிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என் பொண்ணை நான் எப்படி அனுப்புறதுன்னு இவங்களோட அப்பாவோட ஒரு டவுட், ஒரு பெரிய ஒரு சங்கடம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெரி ஜென்யூன் ப்ராப்ளம். In my family, ladies should work for sure. Another problem is my family background. Our family has a reputation and financially well settled, but his is not. They are staying in a one-bedroom rented house. My dad is telling all these genuine concerns and I'm helpless now. I never had a problem with his family or background, but as a father, he wants me to be in a family where they treat women as a woman and not as slaves. A family that understands the pain of working women. I was brought up in that environment where we respect our dad, and that doesn't mean we never opened up our opinion and our comfort. My mom used to wake up at whatever time she likes and do whatever she liked. He expects me to be in a life like this, but my guy's family is totally opposite. நிறைய ஃபேமிலிஸில் ஒரு நான் காதலிக்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே ஜாதி, அந்தஸ்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் நமக்கு, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரியான ஒரு சில்லியான விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்மளோட லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இது எல்லாமே ரொம்ப ஜென்யூனான கன்சர்ன்ஸ் தான். சப்போஸ் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க புகுந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அங்கே வேலை செய்யவே பிடிக்கல, நீ வேலை செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வீட்டில் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் அடிமையாக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை. எங்கள் அம்மா கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹோம் மேக்கர் தான், எப்போவுமே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எப்போவுமே எங்கள் அப்பாவோட ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு விஷயத்தை போய் கேட்டால் நீங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ we have always treated my parents as equal. பட் குறிப்பாக இந்த வீட்டில் அவங்க வீட்டு பெண்களை நீங்கள் வீட்லேயே இருக்கணும், வீட்டு வேலை தான் செய்யணும், அவங்களோட வீட்டில் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் இருக்குதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கள் அப்பா ரைஸ் பண்ண கன்சர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனான கன்சர்ன்ஸ். அண்ட் ஒரு பெண்ணுக்கான அப்பாவா, ஒரு தகப்பனா நானும் இது தான் சொல்லுவேன். என் பொண்ணு கல்யாணமாகி ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே எல்லா விதமான சுதந்திரமும் அவளுக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புவேன். ஒரு அப்பாவா இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆர் யூ ட்ரூலி இன் லவ் வித் திஸ் பர்சன்? இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, 8 வருஷமாக ஒருத்தங்களை காதலிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் செட் ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ள 8 வருஷமாக அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர்றது சகஜம்தான். அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரி கிடையாது. ஆனால் சேர்ந்து வாழாத ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வருது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸுக்கு உண்டாக்கலாம். குறிப்பாக இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, she says she's 26 years old. இவங்க 8 வருஷமாக காதலிச்சிருக்காங்க. அப்போது 18வது வயசில் தான் இவங்க சந்தித்து இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஒருத்தங்களை 18வது வயசில் பார்க்குறதுக்கும் 26வது வயசில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 18ல் ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அவங்க காலேஜில் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மனசில் ஓடும். ஆனால் 26வது வயசில் இவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களா, இவங்க நல்ல அப்பாவாக இருப்பாங்களா, இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம் நம்ம டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே வரும். ஸோ there's a huge difference there. இந்த டிஃப்ரென்ஸ் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை பார்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த 8 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. They would have grown together and they would have seen the life, they would have
seeing the changes in their own outlooks together. ஆனால் 8 வருஷமாக தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னா, அப்போது எனக்கு ஒரு ஆள் இருக்கான், அவன் என்னை பார்த்துப்பான், அவன் கூட தான் நான் வாழ்க்கை வாழ போகிறேன், ஈஸ் மை ஹஸ்பண்ட், ஈஸ் மை எவ்ரி திங் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க they might have gone in totally different tangents. ஸோ அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையிலே அவங்க மேலே இருக்கிற ஒரு சின்சியரான லவ்வில் அவங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய அவசியம் இருக்குது. I asked her, are you willing to give up working to be with him? ஸோ அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, I'm really in love with him, sir. And yes, he is worth all the struggles. ஸோ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, 8 வருஷமாக அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க, தனித்தனியாக வாழ்ந்தாலும் சேர்ந்து வளர்ந்துருக்காங்க. She says, my life is exactly like Santosh Subramaniam movie, when I get everything but not what I like. I am still scared of them, sir. And I know very well about him and he will do anything to be with me. But I'm not sure about his family, sir. His family accepted our love but never had a close relationship with his family. Except him, the way of behavior and language of all others from his family is totally different from me. I was taught that kind of language and behaviors are not good and it is an awkward thing to do. So, காதலிக்கிறவங்களுக்கு மத்தியில் ஜாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கூட அவங்க வளர்ந்த சூழல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஒரு பெரிய தடையாக இருக்கலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மை பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் எல்லாரும் ரொம்ப வேறு விதமாக பேசுவாங்க, ரொம்ப ரஃப்பாக பேசுவாங்க. நான் என் வீட்டில் அப்படி பேசவே மாட்டேன், இல்லை என் வீட்டில் இருக்கிற யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப உண்மையான கேள்வி தான், ரொம்ப சின்சியரான கேள்வி தான் இது. பிகாஸ் நமக்கு இதுதான் நம்ம வளர்ப்பு, இதுதான் நம்மளோட சூழல் அப்படின்னு தெரிஞ்சதும் இன்னொரு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ முடியும், எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? அவங்க சொல்கிறாங்க, yes, and now if I think about this, I feel I have gotten into this relationship when I was not matured enough and never thought about all these issues. But I am sure I can never be this happy with anybody else. He is totally different from his family and have very forward thoughts. He is well-mannered, thoughtful and a very understanding guy. ஸோ இங்கே இவங்களோட மெச்சூரிட்டியை உண்மையில் நான் பாராட்டுறேன். ஏன்னா இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும்போது she was not very mature. She was only 18 years old. 18 இயர்ஸில் நமக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். we may have made so many mistakes. 18 to 30க்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளோ கற்றுக்கிட்டு எவ்வளோ வளர்ந்துருப்போம். ஸோ இவங்களும் அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்காங்க. ஆனாலும் ஷீ சேயிங் தட் ஐ கான்ட் பி ஹாப்பி வித் எனி ஒன் எல்ஸ். யாராலையும் இவ்வளோ சந்தோஷமாக என்னை வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காதலிக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நான் என் மனைவியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்களோட ஒரு பெரிய ஃபார்ச்சூன் என்னென்னா, எங்கள் லவ்வுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்லலை. 2 பக்கம் 2 ஃபேமிலிஸ்லேயும் இந்த ஜாதி விஷயம் எதுவும் பார்க்காம நல்ல பையன் நல்ல பொண்ணு காதலிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வைப்போம், ஜாம்னு கல்யாணம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ we are very lucky that way. எங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறி இருக்கவே முடியாது. we owe a lot of our growth and our personalities to our families. இப்போது குழந்தைய பார்த்துக்கணும், இப்போது ஒரு ஷூட் பண்ணுறோம், இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தை வீட்டில் இல்லை, ஸ்ரீரஞ்சனியோட அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த சப்போர்ட் ஒரு கப்பலுக்கு ரொம்பவே முக்கியம். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா ஒரு யங் கப்பலுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, என்ன பண்ணாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, தி கேர்ள் ஹூ ஹஸ் ஜஸ்ட் மெசேஜ் மீ, அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ரீசனபிளாக இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அன்ரீசனபிளாக இல்லாமல்
அவங்களோட சொல்லி சொல்லி எப்படியாவது அவங்கள ஒத்துக்க வச்சு யூ ஹாவ் டு ஃபைட். இஃப் யூ ட்ரூலி பிலீவ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். இவனை தவிர வேற யாராலையும் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னா அந்த காதலுக்காக நீங்கள் கண்டிப்பாக சண்டை போட்டே ஆகணும். இஸ் இட் வர்த் த ஸ்ட்ரகிள், இஸ் இட் வர்த் த ஃபைட், அதை நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். அதை நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்க அப்படின்னா எதுக்கும் நீங்கள் தயங்கக்கூடாது, எதுக்கும் நீங்கள் அஞ்சக்கூடாது. யூ ஹாவ் டு கோ ஆல் அவுட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைட் வித் ஹிஸ் ஃபேமிலி, யூ ஹாவ் டு ஃபைட் வித் யோர் ஃபேமிலி. ஆனால் ஃபைட் நான் சொல்கிறது சண்டை போட்டு கத்தி அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவங்கள ஒத்துக்க வைக்கணும். ஏன்னா உங்களோட பார்ட்னரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அவங்களால என்றைக்கும் புரிஞ்சிக்க முடியாது. யூ ஆர் டீப்லி இன் லவ் வித் ஹிம். இட் இஸ் யோர் டியூட்டி டு கெட் யுவர் ஃபேமிலி டு ஃபால் டீப்லி இன் லவ் வித் ஹிம் as well. அப்போதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த பையன் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ உங்களோட தனித்துவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படியாவது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் அப்பா உங்களுக்கான என்ன ஒரு வாழ்க்கையை ஒரு கனவாக கண்டாரோ அதை நீங்கள் நிஜமாக வாழ்ந்து காட்டணும். இட் இஸ் பாசிபிள். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன உலகத்தை நீங்களே அமைச்சிக்கலாம். இட் இஸ் வெரி பாசிபிள். ஆனால் அதுக்கு நிறைய முயற்சி தேவை, நிறைய கரேஜ் தேவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உலகத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு யூனிட்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த மெசேஜஸ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களையே நீங்கள் பார்த்துருக்கலாம். யூ மைட் ஹவ் சீன் யோர் செல்ஃப் இன் திஸ் ஸ்டோரி ஆர் இன் திஸ் சிச்சுவேஷன். நீங்கள் ஃபேமிலியோட எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் மீ at tarmarproductions@gmail.com, tarmarproductions@gmail.com. I promise you உங்களோட ஒவ்வொரு மெசேஜையும் ஒவ்வொரு இமெயிலையும் நான் படித்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா காதலர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். I hope you get all the success and all the happiness in your life. Be bold, love hard.